வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டயலாக்ஸ் சேனல்ல ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸ் ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கேக் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கப் தயிர், தயிருக்கு பதிலாக 2 முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 கப் பொடித்த சர்க்கரை, 1/2 கப் பால், 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ், 4லிருந்து 5 ட்ராப் ரோஸ் மில்க் சிரப். ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு 1/2 கப் பால், 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் பதிலாக நம்ம 4 டீஸ்பூன் பொடித்த சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். 2லிருந்து 3 ட்ராப் ரோஸ் மில்க் சிரப். க்ரீம் செய்கிறதுக்கு 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 3 டீஸ்பூன் பொடித்த சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தயிர், எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணுங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா, பொடித்த சர்க்கரை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து சலிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சலிக்கிறதுனால நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மிக்ஸ்சர் நம்மளுக்கு ரெடி ஆகுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ட்ரை பவுடர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து கட்டி விழாமல் நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பவுடர் மிக்ஸோட இந்த பால் சேர்த்து கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த பவுடர் மிக்ஸ், பால் எல்லாம் கலக்கி இந்த மாதிரி கட்டி விழாம நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரோஸ் எசன்ஸ், ரோஸ் மில்க் சிரப் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரோஸ் மில்க் சிரப் யூஸ் பண்ணுறதோட நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா ரோஸ் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கேக்கில் ஃபுட் கலர் யூஸ் பண்ணலை. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு நல்ல வாட்டரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம கேக் செய்ய போகிற பேக்கிங் ட்ரே எடுத்து கொஞ்சமாக ஆயில் நல்லா எல்லா சைட்லேயும் படுற மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. ஆயில் க்ரீஸ் பண்ணுறதுனால கேக் பாத்திரத்தோட ஒட்டாமல் நல்லா க்ளீனாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை பேக்கிங் ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க.
இப்போ இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயை லேசாக தட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் லாக் ஆகி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு கேக்கில் உள்ள ஹோல்ஸ் இல்லாமல் ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த கேக் நான் இப்போ பேனில் தான் செய்ய போகிறேன். அதனால ஒரு 5 மினிட்ஸ் அதை ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். உள்ளவே ஒரு ஸ்டாண்டையும் வச்சிடுறேங்க. நீங்கள் கேக் அவனில் செய்கிறதா இருந்தனா அவனையும் அதே மாதிரி 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸில். நெக்ஸ்ட் நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற பால், கண்டென்ஸ்ட் மில்க் அல்லது பொடித்த சர்க்கரை, ரோஸ் மில்க் சிரப் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் கவனமாக பேக்கிங் ட்ரேயை இது உள்ளே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணுங்க. தேவைப்பட்டால் இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவன் யூஸ் பண்ணுறதாக இருந்தனா 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணணுங்க. கேக் பேக் ஆகிற டைமில் நம்ம இப்போ க்ரீம் ரெடி பண்ணிடலாங்க. எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் கூட பொடித்த சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கணுங்க. இந்த க்ரீம் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீசரில் நம்ம வச்சுக்கலாங்க. 15 நிமிஷம் கழிச்சு நம்ம வீடே கமகமன்னு ரோஸ் மில்க் வாசனையில் நிரம்பி இருக்குங்க. கேக் வெந்துருச்சான்னு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டனா இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுங்க. கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோஸ் மில்க் இந்த கேக் மேலே ஊற்றும் போது அது நல்லா கேக்கில் உள்ளே இறங்கி ஜூஸியாக இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரோஸ் மில்க் இப்போ இந்த கேக் மேலே நல்லா ஊற்றி விடலாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு கேக் நல்லா ரோஸ் மில்கில் ஊற விட்டுறலாங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற க்ரீம் இந்த கேக் மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. கேக்கில் க்ரீம் நல்லா செட் ஆகிறதுக்கு மறுபடியும் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இப்போ கேக் மேலே ரோஸ் பெட்டல்ஸ், நம்மளுக்கு விருப்பமான நட்ஸ் எதுனாலும் பாதாம், பிஸ்தா கட் பண்ணி இந்த கேக் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. வாவ்! பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸ் ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கேக்கை உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ரோஸ் மில்கோட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த கேக் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.